கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு அந்நிய தினமாக இருப்பதனால எல்லா அந்நியர்களுக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்தியிருக்கிறார். எனவே தேவன் உங்களை வழிநடத்துவார். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு கொடுத்த தாயார்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். எனவே நம்ம பெற்றவங்களையும் மறந்துடாதீங்க. இவங்க உயிரோடு இருப்பாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யுங்க, கூப்பிட்டு அவங்கள ஹலோ சொல்லி விஷ் பண்ணிவிட்டு, வருஷத்துக்கு ஒரு முறை அந்நியத்தை வைக்கிறது நம்ம சும்மா கொண்டாடுறதுக்கு வச்சுருக்குறோம். அம்மா எல்லா வருஷத்துக்கும் எல்லா நாளுக்கும் அம்மா தானே, அப்பப்போ முடியுமோ கூப்பிட்டு பேசுங்க. அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்கள். திட்டினா கூட தேங்க்யூ சொல்லுங்கள், ஏன்னா நல்லதுக்கு தான் திட்டுறாங்க. என்ன சில வேலையில் என்னையெல்லாம் எங்கள் அம்மா அடி சரியான அடிப்பாங்க. சின்ன வயசில் காலெல்லாம் சின்ன டவுசர் போடுவோம்ல, மெழுகுபத்தி பற்ற வச்சு காலில் ஊற்றிடுவாங்க படிக்கணும்னு. ஆனால் எங்கள் அம்மா தான் படிக்க கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் எழுதி கொடுத்தது எங்கள் அம்மா. அவளை பள்ளிக்கூடம் போகல, ஆனால் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர் எங்கள் அம்மா தான். ஸோ ஒவ்வொரு தாயாரும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்கு வகிச்சிருக்கிறாங்க. ஸோ எனவே நானும் நீங்களும் பெற்றவங்களை கூப்பிட்டு விசாரிங்க, அன்பு செலுத்துங்க. விசேஷமாக இது ஒரு பெரிய அன்பளிப்பு. பெற்ற தாய், உங்களுக்கு தாய் உயிரோடு இருப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சில பிள்ளைகளுக்கு இல்லை, சின்ன வயசில் கூட இல்லை. ஹேனாக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை. ஸோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம இழந்து போகிறோம். தமிழில் இப்படி சொல்லுவாங்க, நல்லதொரு குடும்பம். சத்தமாக பேசுவோமே, தெரிய மாட்டேன் தமிழில். அம்மா பெரிய டீச்சர் தெரியுமா அவங்கள, ப்ரொஃபஸர். இந்த வீட்டில் யார் தான் வீட்டில் ப்ரொஃபஸரு? அம்மாக்கிட்டேருந்து நிறையா நுணுக்கத்தை கற்றுக்கலாம் இல்லை? சமைக்க கற்றுக்கலாம், கூட்டலாம், துணித்து எல்லா வேலையும் கற்றுக்குவோம். ஸோ நல்ல ஸ்கூல் எங்கன்னு கேட்டால் வீடு தான். காலேஜில் இல்லை, காலேஜில் கொஞ்சம் தான் கற்றுக்குறோம். வீட்டில் நிறைய காரியங்களை கற்றுறோம். அதை ஃபஸ்ட்டு டீச்சர் யார்? மதரே சார். அதான் நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ணும்போது, நான் டீச்சராக இருந்திருக்கேன். அவன் சொல்லுவான், இஃப் அ குட் டீச்சர், இஃப் அ ஃபாதர் இஸ் எஜுகேட்டட், ஒன்லி இஸ் எஜுகேட்டட், நாட் த ஹோல் ஹவுஸ்ன்னு வாங்க. அப்பா படிச்சிருந்தானா யார் மட்டும்தான் படிச்சிருக்கா? அந்த அப்பா மட்டும்தான் படிச்சிருப்பார். இஃப் அ மதர்ஸ் இஸ் எஜுகேட்டட், த ஹோல் ஹவுஸ் வில் பி எஜுகேட்டட். இந்த முழு வீடு என்ன செஞ்சிடும்? படிச்சிருக்கோம். அப்படின்னு இன்னொரு விதத்தில், அப்பா விசுவாசியாக இருந்தான்னா அவர் மட்டும்தான் விசுவாசியாக இருப்பார். அம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டு விசுவாசியாக இருந்தாங்கன்னா எப்படியாச்சும் அந்த விசுவாசத்தை தம் பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நுணுக்கம். எனவே நாம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே பெற்ற தாய்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே சமயத்தில் நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான தாயாக காணப்படும். மரியாள் எடுத்துக்கோங்க, அண்ணால் எடுத்துக்கோங்க, நிறைய கேரக்டர் பைபிள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் வேதத்தில் ஆண்டவரை பிரதிபலிக்கிற கேரக்டராக இருக்குது. எனவே நமக்கும் குறைவுகள், பலகீனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளாம் சாதாரண மனிதர்கள். ஆனாலும் விசேஷ கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மையும் இந்த உலகத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறார். எனவே தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எடுத்துக்கோங்க வேத பகுதியை திருப்பி. நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கிற விசுவாசத்தின் மூலம் கிருபையான ரட்சிப்பு, சால்வேஷன் பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் அலோன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச போகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 8 வசனம் 9வது வசனம். முடிஞ்ச மட்டும் நான் சுருக்கமாக, என் மேலே கம்ப்ளைண்ட்டு, பாஸ்டர் நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறீங்க, நான் ட்ரை தான் பண்ணுறேன் முடிக்கிறதுக்கு. ஸோ என்னோட கூட ஒத்துழைச்சிங்கன்னா வேகமாக முடிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி அந்நியர் தினம், சில பிள்ளைங்க பாட போகிறாங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணுறோம். ஸோ எனவே எடுத்துக்கோங்க, வேதத்தை எடுத்துக்கோங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற தலைப்பில் இருந்து நம்ம பேச இருக்கிறோம். தயவுசெய்து அதை எடுத்துக்கோங்க. வாங்க, இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியும். சால்வேஷன் பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் அலோன். இந்த வேத பகுதியை சத்தத்தை உயர்த்தி எனக்காக 2 வசனங்களை நிறுத்தி வாசிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செமிகாலன், கமா போட்ட செமிகாலன் விட்டுட்டு நான் என்ன செய்யலை, ஒரே இதை ரன் பண்ணலை. ஏன் ரன் பண்ணலைன்னு கேட்டால், எப்போல்லாம் செமிகாலன் போட்டிருக்கோ, எப்போல்லாம் கமா போட்டிருக்கோ, அந்த தாட்டு கண்டினியூ ஆகலைன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் போட்ட பிறகு தான் அந்த தாட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த கமா போடுறது, செமிகாலன் போடுறதுன்னா எதுக்கோ போட்டிருக்கு, அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போடலை. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி திடுன்னு ஓடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா அதை ஒரு லைன் படிச்சுட்டு சின்ன பாஸ் பண்ணணும். எப்போல்லாம் செமிகாலன் போட்டிருக்கோம் அல்லது கமா போட்டிருக்கோம், அப்போ சிங்கிள் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே சந்தத்துக்கு என்ன செய்யணும், 1ன்னு கவுண்ட் பண்ணணும். கமா போட்டிருந்தாலும் செமிகாலன் போட்டால் 1ன்னு கவுண்ட் பண்ணணும். எங்கே புல் ஸ்டாப் போட்டிருக்கோ அங்கே 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா லாங் பாஸ் அல்லது ஸ்டாப். சரி தான், புரிஞ்சிச்சேன்? இதில் ஸ்டாப்பே இல்லை. சரி, அடுத்துக்கு பின்னாடி பேசுவோம். ரைட், என்னோட கூட வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால். பார்த்தீங்களா, அந்த கண்டினியூஷன் இல்லைல்ல. அங்கே உங்களால் என்ன செஞ்சு ஒரு பாஸ் பண்ணணும் தானே.
உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்புறம் அது தொடர்ச்சி இருக்குது. இப்போ நம்ம அவ்வளோதான் பேசுவோம். ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் 3 காரியங்களை வேகமாக சொல்லுவேன். 3 1 4 இருக்குது, பார்த்துக்கலாம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரித்து நான் போட்டிருக்கேன். by grace are ye saved through faith, that not of yourself, it is a gift of God, not of work, lest any man should boast. Ephesians chapter 2 verse 8 and 9. வேதத்தை அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கேன். முதலாவது ரட்சிப்புக்கு வழி, வேர் அப்படின்னு பார்க்க போகிறோம். the root of salvation alone, God grace alone. ரெண்டாவது 3 பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, the means of salvation அப்படின்னு பார்க்க போகிறோம். எதன் வழியாக அல்லது வழிமுறையில் நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். 3வது எங்கே பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் ஆஃப் சால்வேஷன், அந்த ரட்சிப்பின் தன்மை எப்படிப்பட்டது, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். 4வது கூட ஒன்று இருக்குது, டைம் இருந்தால் உங்களோட பேசுகிறேன். ரட்சிப்பின் விளைவு, த ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன் சொல்லி பேசப்போம். ஆக இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். காரணம் என்னென்னு கேட்டால் நேரத்தினால. முதலாவது நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபையை குறித்து இந்த காலங்களில் விசேஷமாக போன வாரம் நான் பேசும்போது இந்த சபையின் என்ன சொன்னோம், அதிகாரம் அல்லது அஸ்திபாரம்னு பேசினேன். எது அஸ்திபாரம் யாருக்காச்சும் புரிஞ்சிச்சா? போன வாரம் சொல்லும்போது என்ன அஸ்திபாரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் கேட்டிருங்கன்னு கேட்டுப்பிடிப்போம். என்ன போன வாரம் நம்ம பேசணும், எந்த வேத பகுதி பேசணும்? இப்படி வாங்கி இப்படி நம்மலாம் கம்ப்யூட்டர் மைண்ட் நினைக்கக்கூடாது. நமக்கெல்லாம் ரொம்ப கம்ப்யூட்டர் மைண்ட் இருக்கலாம். ஒரு சிலர் நீங்களும் ரொம்ப ஐக்யூ, என்னது பிக்சர்ஸ், என்ன மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு கேப்சர் பண்ணிடுவாங்க. ஐக்யூலாம் 139 49 இருக்கலாம். நான் அவ்வளோ ஐக்யூலாம் இல்லை, சாதாரண ஆட்கள். ஒரு தயவு செய்து அன்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு நோட் எடுத்துகிட்டு வாங்க, சும்மா எழுதுங்க. இப்போ கூட நான் உட்காந்துருந்தேன், நான் எழுதிட்டுருப்பேன். அது உங்களுடைய நன்மைக்கு. பார்த்தீங்களா, இப்போ போன வாரம் என்ன பேசணும், நான் சொல்லிட்டேன் கூட, த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெய்த்துன்னு போட்டு போன வாரம் பேசணும். என்னம்மா பேசணும், யாருக்கு தெரியும்? சும்மா தப்பாக இருந்தால் பரவாயில்ல, சொல்லலாம். அது வேத வசனம். நான் எதை பற்றி சொன்னேன்? நான் டைம் ஆகிட்டுருக்கு, வேகமாக. என்னையா இயேசுவை அஸ்திபாரம்னு சொன்னேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் வாங்க. சொல்லுங்கப்பா. பார்த்தீங்களாப்பா, என்னப்பா நான் சரியான டீச்சராக இல்லைப்பா. ஒன்று நீங்கள் சரியில்லை, இல்லை நான் சரியில்லை, எங்கேயோ ஒருத்தர் சரியில்லை. அதான் விசுவாசத்தை அஸ்திபாரம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் எப்படி? நமக்கு போன வாரம் தானே நம்ம பேசணும். நம்ம என்னப்பா வேத வசனம், பைபிள் சொல்லி பேசணும். யார் வேத வசனம்? பார்த்தீங்களா, நீ தடுமாறுறீங்க பார்த்தீங்களா? சரி பாருங்கள், ரைட், போகுது. இப்போ இருந்து புரிதா? இடையில இனிமேல் கேள்வி கேட்க, ஐயா நீங்களும் கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எங்கே இருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். பரீட்சை வைக்கிறாங்க பார்த்தீங்களா பள்ளிக்கூடத்தில். சரி, இங்கே ஒரு நாளைக்கு வருஷம் ஃபுல்லாக வச்சு நடத்தி ஒரு பரீட்சை வைக்க போகிறோம். ரைட், அதாவது நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டால், பவுல் அழகாக சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்குறாரு நம்ம பார்த்தோம், அதோட பயன் என்னன்னு பார்த்தோம். அதனால என்ன நடக்கும் ஃபைனலான்னு கேட்டிங்கன்னா, நான் தேர்ந்த மனுஷனாகவும் எந்த நல்ல கிரியும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகும்னு சொல்லிட்டு, ஆக இந்த வேத வசனம் என்னுடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரம். இன்றைக்கி சபை என்ன செஞ்சிச்சுன்னா தூக்கி ஓரம் போட்டுருச்சு. இன்றைக்கி சர்ச்சில் இன்றைக்கி நிறைய மெம்பர்ஸ் கையில் என்ன கிடையாது, பைபிள் கிடையாது. ஏன்னா இதுதான் அஸ்திபாரம் என்னுடைய விசுவாசத்திற்கு. இந்த வீட்டில் சபையில் எப்படி ஜெபிக்கணும், இந்த ஊழியக்காரர் எப்படி பிரசங்கிக்கணும், எப்படி நான் பாட்டு பாடணும், எப்படி இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தணும், என் விசுவாசம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் எங்கே தான் அஸ்திபாரம் இருக்குது? இதுதான் வேத வசனம். நான் போன வாரம் நான் அடிக்கடி பேசிகிட்டு இருந்தேன். ரெண்டாவது முக்கியமான காரியம், போன வாரம் மாலையில் ஐயா பேசினார். நம்முடைய ஆராதனைக்கு மையம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் வர்ஷிப். கிறிஸ்துவ மையமாக வைத்து என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது காரணம் என்னென்னா, பிதாவை மகிமைப்படுத்தும் கீழ்ப்படிவதற்கும், பரிசுத்தாவினுடைய வேலை என்னன்னு கேட்டால் கிறிஸ்துவை கனப்படுத்துவதற்கு, காண்பிப்பது, வழிநடத்துவதற்கும். ஆக இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நடத்தப்படுகிற திருச்சபையாக இருக்கணும். இந்த ஆராதனை எந்த மூல முடுக்கலையும் பார்த்தாலும் கிறிஸ்துவை நாம் என்ன செஞ்சுருக்கணும்? உயர்த்தப்படணும். எப்போது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேனோ அப்போ பிதாவை கனப்படுத்துகிறேன், ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆக ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை மையமாக வைத்த தேவ ஆராதனை. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் நிறைய பேர் நினச்சி நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிப்புனா என்னன்ற கேள்வி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தமா? யாராச்சும் சொல்லுங்கள் எனக்கு. பாஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதான் ரட்சிக்கப்பட்டீங்க, அது என்னது ரட்சிப்பு? இத்தனை வருஷமாக வந்திருக்கோம்ல சபைக்கு. ஒழுங்காக சண்டே ஸ்கூல் போயிடுங்க, ஒழுங்காக பைபிள் ஸ்டடி போங்க,
சண்டே ஸ்கூலில் போய் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, ஐயாட்ட கேளுங்க, இல்லை என்கிட்ட கேளுங்க, ரட்சிக்கப்பட்டோம்னா என்னங்க பாஸ்டர்? எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம்? அதான் அடுத்த கேள்வி. ரட்சிக்கப்படணும் இல்லையா? ரட்சிப்புனா என்ன? தயவு செய்து நிறைய இப்போல்லாம் இது வச்சுருக்கீங்க, ஃபோன் வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், வாட் இஸ் சால்வேஷன். சரி, நேரம் ஆயிடுதுனால நான் வேகமாக போக விரும்புகிறேன். எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து 12 வசனம் வாசிங்க. ஆனால் 18 வரை அப்புறமா வாசிச்சு பாருங்கள். எடுத்தவங்க சத்தத்தை எடுத்து நிறுத்தி நிதானமாக வாசிங்க. எனக்கு நேற்று முதல்ல சொன்னதை தான் மனதில் வச்சுக்கணும். வாசிக்கங்க. ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, வழி தப்பி கெட்டு போனார்கள் இல்லை ஒருவன். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பவுல் திருச்சபைக்கு, ரோம திருச்சபைக்கு எழுதும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது, எல்லாம் வழி தப்பி என்ன செஞ்சுட்டான், கெட்டு போயிட்டாங்க. ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 13வது வசனத்துலேருந்து வாசிப்பீங்கன்னா, அவன் தொண்டை எப்படி இருக்குது, அவன் நாவி எப்படி இருக்குது, அவன் கீழே வாசிக்க 13வது வசனம். திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், பாம்பின் விஷம் இருக்கிறது. 14 சபிப்பினாலும். அதாவது இந்த பாவம் என்ன செஞ்சுன்னா, ஆதாம் பாவம் செய்ததுனால ஆதாம் என்ன பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் செய்த பாவம் இந்த உலகத்தை தாக்கி இருக்கு. வேதவசனம் நிறைய இருக்கிற, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பிறந்த ஒரு ஸ்திரீயின் வித்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாவத்தில் பிறந்திருக்கிறான், பாவத்தில் தான் வாழ்கிறான். அதாவது நீங்களும் நானும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். We are not sinners by choice, but we are born sinners. நான் பாவியா பிறந்திருக்கிறேன். என் பிள்ளை பாவத்தில் பிறந்திருக்குது. ஏன்னா பெத்த தாயும் தகப்பனும் பாவிங்க. பவுல் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் துர்க்கணத்தில் கற்பம் தரிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆக பாவத்தில் பிறந்திருக்கிறதுனால, நான் பாவத்தில் வாழ்கிறதுனால, என் சிந்தையும் செயல்பாடும் உணர்வுகளும் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் உள்ள என்னோட சரீரத்தில் எல்லா காரியங்களும் பாவத்தால் பீடிக்கப்பட்டு இருக்குது. ஐயா அன்பான பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு கேளுங்க பார்க்கலாம். வாங்க எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 2வது அதிகாரம் 1வது வசனம், இன்னொரு 5வது வசனம், ரெண்டையும் வாசிக்க வேகமா. Ephesians chapter 1, 2 verse 1 and 5 வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்னவா இருந்திருக்கிறோம்? 5வது வசனம் கூட வாசிக்கலாம். 5 மரித்தவர்களாய் இருந்த. ஆக இங்கே 2 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து இருந்தவங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம்? மரித்தவங்கன்னா, மரணம்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டெத்? இங்கே 2 விதமான டெத். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே சாகலியாவே, ஆனால் ஏதன் தோட்டத்தில் தேவன் துரத்தி விட்டார். டெத்துனா நல்லா புரிஞ்சுக்கணும், இட்ஸ் எ செப்பரேஷன் பாடி அண்ட் லைஃப். சரீரத்திலேருந்து ஒரு காரியம் பிரிஞ்சு போச்சுன்னா மரணம், புரியுதுங்களா? அதே போல் ஆவிக்கிற மரணம் என்பது தேவனுக்கும் எனக்குள்ள உறவின் பிரிவு தான். ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறேன்னு சொன்னால் அது என்னோட மரணம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெத். அதுதான் ஆதாமுக்கு நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கினி எரிது அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஆண்டவர் இல்லாத இடம் தான் நரகம். When you are separated from the Lord, லூக்கா 16 வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். லாசர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த உலகத்தில் ஏழையாக இருக்கிறான். ஆனால் தேவனுங்க போகிறான், தேவனுடைய ஆபிரகாம் மதிக்க போகிறான். இன்னொருத்தன் போகிறான், அங்கே தேவன் இல்லை. அங்கே என்ன செய்கிறான்? பணக்காரன் அந்த உலகத்தை வாழ்கிறான், அவன் தேவன் இல்லாத இடத்துக்கு போகிறான். அதுதான் நரகம். நரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஆக மரணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தீங்கன்னா, நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து இருக்கிறவனாக இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலி டெட். இப்போ டெட் பாடி இங்கே இருக்குது. அந்த டெட் பாடி எந்திரி பாட்டு பாடு, கொத்து கூச்சல் போடு அப்படின்னு சொன்னால் எதுவும் செய்யுமா? அது நிறையா மரணத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். சில வேளை நான் பிரசங்கம் சொல்லுவாங்க, பிரசங்க பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணுறேன். யாருக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? டெத்தில். ஆமாம், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். யாருக்குமா பிரசங்கம் பண்ணுறோம்? செத்தவருக்கா உட்காந்துருக்கா? யாருக்குமா? நிறையா பேர் பிரசங்கம் செத்தியாக பண்ண என்ன பண்ணுவார் அவர் கேட்டு? நான் பிரசங்கம் வேணும் எந்திரிச்சிருவாரா என்ன? ஏசாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்னாங்க எந்திரிச்சிருப்பார். லாசர் எந்திரிச்சுவா அப்படின்னா வந்திருப்பார். நான் பிரசங்கம் பண்ண என்ன வரும்?
நான் அங்கே போக போகிறேன், அவர் போயிட்டார், அவர் போகிறாரு, நான் ரெண்டாவது போக போகிறேன். ஸோ வந்துடுவோம் வழிக்கு. மரணம் என்பது முதலாவது ஆவிக்குரிய மரணம். நம்ம எல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருந்திருக்கோம்னு கேட்டுங்க, இதே மாதிரி ஆவிக்குரிய நிலையில் எல்லாம் செத்தவங்களாக இருந்தால். அதான் ரோமரில் சொல்கிறாரு, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. 6வது அதிகாரத்தில், அதாவது பாவம் வந்த பொழுது, ஆதாம் வந்த பொழுது, ரோமர் 5வது அதிகாரம் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. ஆக நான் உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் பிறந்திருக்கிறான், பாவியாக இருக்கிறான், பாவமான பெத்தவங்களுக்கு பிறந்திருக்கிறான், பாவமான மக்கள் மத்தியில் வாழ்கிறான், பாவமான உலகத்தில் வாழ்கிறான். அவன் சிந்தனையும் செயல்பாடும் பேச்சு எல்லாம் டெட் பாடியாக இருக்குது. டெட்னா எப்படி? ஸ்பிரிச்சுவலி டெட். இப்படி சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, ஒரு முறை கடலில் ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு போகிறான். போட்டில் போயிட்டே இருக்கிறான். போன பிறகு நடுக்கடலில் போய்த்தான். நடுக்கடலில் போன பிறகு என்னாச்சு, ஒரு பெரிய புயல் வருது. அந்த போட் என்ன செஞ்சு உடஞ்சி சுக்குநராக உடஞ்சி போகுது. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தக்கையை பிடிச்சிக்கிட்டு, ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு மிதந்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆனால் அவன் இறந்து போயிடுவான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் வாழும் பொழுது திடீர்னு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் எதிர்பார்க்கல, யாருமே இல்லை, அவன் மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு மேலே ஒரு ஹெலிகாப்டர் வருது. அவன் பார்க்குறான் அந்த ஹெலிகாப்டர். திடீர்னு ஒன்று சரி கயிறு போடுறான், அவன் தூக்கி மேலே கொண்டு வந்துடுறான். இப்போ யார் மூலமாக இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான்? நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. இப்போ நான் பாருங்கள் என்ன திறமைங்க, நான் ரொம்ப அந்த நடுக்கடலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை மேலே போட்டவரா, ஹெலிகாப்டர் கொண்டு வந்தவரா? ஆக இந்த விசுவாசத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் பின்னாடி நாட்கள் நம்ம பேசுவோம். ரட்சிப்பு என்பது, நான் நித்திய மரணத்துக்கு போகிற எண்ணியை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், இந்த செத்து போகிறவனை எப்படி ஹெலிகாப்டர் போட்டு தூக்குனாரோ, அது போல் ஏசாமி என்னை பரவத்துக்கு நான் என்ன செஞ்சுட்ருக்கேன், நரகத்தை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏசு இல்லைன்னா எங்கே தான் போகிறாங்க? ஆண்டவர் இல்லாத நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க. வேதம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஏசுக்கிட்ட வந்துட்டேன்னா ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன் எங்கே ரட்சிக்கப்பட்டுட்டேன்? நரகத்துலேருந்து என்னை கடவுள் காப்பாற்றிட்டார். அவரோடு கூட இருக்க முடியும் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். இது எங்கே நடந்துச்சு? போன மாதம் நம்ம சிந்தித்தோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், நித்திய மீட்பு. எப்படி? அதனால தான் கிறிஸ்தவம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் என்பது நாட் ஸ்விம்மிங் டு காட், காட் கேம் டு அஸ், காட் ரீச்சிங் அஸ் பை ஹிஸ் கிரேஸ். அப்போ இங்கே மிதந்துட்டு இருக்கான் இல்லையா, மேலே ஒரு கயிறு போட்டால, யாருடைய திறமைனாலும் போட்டார். அவனை விட்டுட்டு போயிருக்கலாம், அவன் செத்து தொலைஞ்சா எனக்கு என்ன போகுது. ஆனால் அவர் நல்ல ஒரு கிருபையாக என்ன செய்கிறாரு, ஐயோ பாவம் வந்துடணும் மேலே அப்படின்னு கயிறு போட்டு அவனை தூக்குறாரு. அது அவருடைய கிருபை. தகுதி இருக்கா அவனுக்கு தூக்கணும்னு? அவன் சொந்தக்காரனா, நல்லவனா? இந்த உலகத்தில் இல்லை எல்லாருமே நம்ம எப்படிப்பட்டவங்க? யாருமே நல்லவங்க கிடையாது. ஐயா, நான் இந்த 30 வருஷத்துக்கு மேலே இந்த மினிஸ்ட்ரியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல சவால்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் மாற்றுறதுனா என்ன கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? என்னையே விடுங்க. நான் எனக்கு ஒரு ஆசை தான், யாராச்சும் ஒரு இவ்வளோ வருஷம் நடத்தியிருக்கோமே, யார் அங்கே பெஸ்ட்டு மெம்பர்னு கேட்டால் ரேர்லி ஐ கேன் சே இட். ஏசு கிறிஸ்து காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுள் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கார், உருவாக்கிட்டே இருக்கார். அது ஒரு பகுதி. ப்ராசஸிங் சொல்லுவோம் நம்ம. அது sanctification is a process, life to death. ஓகே. ஆக இன்னைக்கு நான் என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட கிருபை, salvation is not swimming to God, it's reaching down in grace to save us. ஆக ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என்ன, அவன் எப்படி சரீரத்தில் சாக போகிறான்னு அப்படி கட்ட இருந்த மக்களை, என்னையும் உங்களையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை நித்திய மரணத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார். இது கடையில் நிறையா ப்ராசஸிங் இருக்குது, அது பின்னாடி நம்ம பேசுவோம். அவன் ரட்சிக்கப்பட்டேன்னா எங்கே போகிறேன்? இப்போது ஏசாமி பிள்ளையாக மாறிட்டேன். ஏசாமி பிள்ளையாக மாறிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பரலோகத்தின் பிள்ளையாக மாறிட்டேன். அதனால தான் இன்றைக்கி ராத்திரியே ஏசாமிக்குள்ளே நான் மறிச்சேன்னு சொன்னால் உடனே நான் ஆண்டோட சமூகத்துக்கு போகிறேன். அதுதான் ரட்சிப்பு. சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டேன்னு என்னது? ஆண்டோட பிள்ளையாக மாறியிருக்கேன். அந்த ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு, என்னை பரலோகத்து ஆதாம் செய்த பாவம் சிலுவையில் முடிஞ்சு போச்சு. அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல போகிறேன். வாசிங்க, எனக்கு எடுத்தவங்க எனக்காக வாசிக்கலாம். வாசிப்போம். எனக்கு சத்தத்தை உயர்த்தி 8வது வசனத்தில் முதல் பகுதியை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவது பகுதி சொல்லுது, பை கிரேஸ் யூ ஆர் சேவ்ட். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபைனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வேகமாக முடிப்போம், ட்ரை பண்ணுறேன் நான். டெஃபினிஷன் ஆஃப் கிரேஸ், காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தொங்கிட்டு கிடக்கிறான், தண்ணியில் மதங்கிட்டு இருக்கான் இல்லையா, எனக்கு ஏதாச்சும் ஃபேவர் இருந்துச்சா? ஏதாச்சும் இருந்தால் அவன்கிட்ட திறமை இருந்துச்சா?
அவனை தன்னை காப்பாற்ற முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் தனக்குத்தானே என்ன செய்ய முடியாது. எவனுக்குமே ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு பின்னாடி போகணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். என்னடா அவன் டெட் பாடியாக இருக்கிறான், ஸ்பிரிச்சுவலி டெட். அவனால் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. ஸ்பிரிச்சுவல் டெட்டு திரும்ப ஒரு டெட் பாடி இருக்குன்னா என்ன தான் சொன்னாலும் கேட்குமா? அதுக்கு எந்திரி ஓடு ஓடு என்ன பண்ணும்? we are almost the same state. almost இல்லை, அதுதான் ஸ்டேட் இருந்துச்சு. அதனால தான் கால்வினிசம் நல்லா படிக்கணும். டோட்டல் டிப்ராவிட்டின்னு ஒரு தாட் இருக்குது. 5 கால்வினிசம் பாயிண்ட் இருக்குது. நம்ம நம்புறமா இருக்குது கால்வினிஸ்ட் சர்ச் தான் வந்துட்டு இருக்கிறோம். டோட்டல் டிப்ராவிட்டினா என்ன அர்த்தம்? முற்றிலும் சீரழிஞ்சு போயிட்டான். அவன் எண்ணமும் சொல்லும் செயலும் அவன் வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அந்த மாதிரி டெட் பாடியாக இருக்கிறான் ஸ்பிரிச்சுவலாக. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? இப்போ இன்னொரு கேள்வி. அந்த டெட் பாடிக்கிட்ட இப்போ அந்த டெட் பாடி ஏதாச்சும் செய்யணும், என்ன பண்ணணும்? முதல்ல அந்த டெட் பாடிக்கு என்ன வேணும்? இப்போ லாசரு செத்து கிடக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறார். லாசருவை வெளியில் வான்னு சொல்கிறார். அப்போ எப்படி அவன் எந்திரிச்சு நடந்து வந்திருப்பான்? என்னம்மா என்ன வேணும்? இந்த டெட் பாடிக்கு உயிர் வேணும். என்ன வேணுமா? யார் கொடுப்பா உயிர்? நம்மள செத்த நிலையில் இருக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை வருது, எப்படி எனக்கு கேட்கும், எப்படி எனக்கு புரியும்? தேவ ஆவியானவர் எனக்குள்ளே போகிறார். அந்த நொடியை தான் born again சொல்லுவாங்க, இல்லை ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அந்த வசனம் நான் டெட் பாடியாக இருக்கிறேன், எனக்கு கேட்காது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எத்தனை வேலை நீ பிரசங்கம் பண்ணி பாருங்கள், என்னென்ன விழுந்து விழுந்து கத்தி பாருங்கள், மியூசிக் அடிங்க, அற்புதம் செய்யுங்க, அடையாளம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் டமுக்கு டப்பாலாம் போட்டு பாருங்கள், அவன் அப்படியே டெட் பாடி மாதிரி இருப்பான். காதிலே இறங்காது, ஏறாது. ஆனால் ஒரு சிலருக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிடுவான். ஏன் பிடிச்சிக்கிட்டான்? எப்படி அந்த இது உள்ளே வந்துச்சு? அதுக்கு முன்னாடி தேவ ஆவியானவர் உள்ளே போனார். 1 Corinthians 2வது அதிகாரம் அப்புறம் வாசிச்சு பாருங்கள். இப்போ வாசிக்க நேரம் இல்லை, டைம் இல்லை. ஆண்டோட ஆவியானவர் அவனுக்குள்ளே செஞ்ச பிறகு இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஆண்டோட வசனத்தை சொல்ல பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட கிருபையினால. என்னத்தினால? அவனுக்கு ஃபேவர் இருக்கான்னு கேட்டால், அவனுக்கு கிருபை இருக்கான்னு கேட்டால், அதான் இப்படி சொல்லுவாங்க, கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. எனக்கு தகுதி கிடையாது, அதான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், ரிசீவிங் வாட் வி டூ நாட் டிசர்வ். எனக்கு எது தகுதி இல்லையோ, இப்போ அவன் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கிறான், அடிக்கிறான், கை காலை அடிக்கிறான், அவன் கத்துறான், கூச்சல் போடுறான். ஆனால் ஹெலிகாப்டர்காரன் அவனுக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவர் பாட்டு போயிட்டே இருக்கலாம், அவர் பொழப்பை பார்த்துட்டு போகலாம். ஆனால் கூட அவர் என்ன செய்கிறாரா? இறங்குகிறார். என்ன செய்கிறார்? பால் ரிமைண்ட்ஸிங்க. பால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறார்? சால்வேஷன் பிகின்ஸ் அண்ட் எண்ட் வித் காட்ஸ் கிரேஸ், நாட் ஹியூமன் எஃபர்ட். ஆக எந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட்டது நான் செய்ததுனால, நான் அற்புதம் நல்லவன், நான் பாடம் கொடுத்துருக்கிறேன், நான் பொருள் கொடுத்துருக்கேன், நான் அழகாக இருக்கிறேன், இல்லை நல்லா பாடுவேன், நல்ல இசைக்கறி வாசிப்பேன், எங்கள் அப்பா தான் இந்த சர்ச்சை கட்டினார், நாங்கள் தாங்க பெரிய ஆள் இந்த அந்த காலத்துலேருந்து. நீங்கள் செஞ்சதுனால ரட்சிக்கப்படலை. கடவுள் ரட்சிப்பு என்பது முற்றிலும் முதலும் கடைசியிலும் இது தேவனுடைய கிருபை மாத்திரம். இதுதான் 5 சோலாஸில் ஒரு முக்கியமான சோலா. சோலா என்ன புரியுதா? நான் அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன். ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், கிரைஸ்ட் அலோன், க்ளோரி அலோன், சர்ச். என்னது இன்னொன்று விட்டுட்டேன் நான். சரி, ஃபிடே, சரி, ஸ்கிரிப்சர் அலோன். ஆக இதெல்லாம் ஃபவுண்டேஷனல் டீச்சிங். நிறையா சபைகளுக்கு போயிருப்பீங்க, ஒன்றும் தெரியாது, டபுக்கு டப்பான் போட்டு ஆடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். என்னையா ஃபெய்த்னா எனக்கு தெரியாது. ஆக இந்த ரட்சிப்பை யார் கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒரே ஒரு வேத பகுதியை வாசிச்சலாம் எனக்கு. இப்போ தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுதுன்னு கேட்டால் வாசிப்போமா? தீத்து 3:5 வாசிங்க. நாம் செய்த கிரியைகளின் நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கினாலே பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். நானும் நீங்களும் செய்த எந்த நன்மையான காரியம், அதெல்லாம் ஒரு பக்தன் பாடுகிறான், நன்மை ஒன்றும் நம்மில் எந்த போதில். அப்போ கூட என்னை ஏசு நேசித்தாரு, ரட்சித்தாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. பல வேலைகளை நம்ம நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு வந்து கொடுத்தேன், நான் பண்ணினேன். நீங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, நானும் பண்ணலைங்க, கடவுளை கிருபைங்க. நிறைய நேரம் அடிக்கடி நம்ம பாடுறோம், கிருபை கிருபை கிருபை. கிருபை என்னன்னு புரிஞ்சுருக்கோம்? என்னோட திறமை இல்லைன்றதான் கிருபை.
நான் எங்கேயுமே இல்லை. அந்த முதலாக இருக்கட்டும் முடிவாக இருக்கட்டும், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது, இந்த பரலோக வாழ்க்கை என்பது, மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது, இந்த வதம் வந்து இது 3:5 நம்பவே நல்லா சொல்லுது. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கடவுள் ஆவியான எனக்குள்ள வந்தார். அவர் கிருபையாக அந்த அதை கொடுக்குறார். கொடுத்தது மாத்திரம் கிடையாது, அவர் என்னை என்ன செய்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புனா என்னது? எப்படி அவரோட பிள்ளையை நான் மாறி இருக்கிறேன்? இது என்னுடைய, இந்த உலகம் சொல்லுது நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், மொட்டை அடிங்க, தீயில இறங்குங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, எங்கேயும் போக வேணாம், இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இடமே தவிர, அவர் என்னை ரட்சிக்கிறார். அவருடைய கிருபையினால் ரட்சி. கிருபைனா என்னம்மா? இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? என்னை கேட்பாங்க, பாஸ்டர் ரட்சிக்க சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் சொல்லுவேன் ஆமாங்க. அப்புறம் நான் மாற்றிட்டேன். ஏன் சார்? இல்லை, நான் ரட்சிக்கலைங்க, அவரே என்னை ரட்சித்தாருங்க. நான் எங்கே ரட்சிக்க போகிறது? இப்போ பார்த்துங்களா, லீசன் லாரன்ஸ் வாங்கிட்ட போய் நான் உங்கள் பையனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார்? போடா கிறுக்கு பையலன்னு சொல்லிடுவார். அவர் என்ன கூப்பிட்றாரு, நான் உன் மகனாக வச்சுக்கிறேன் பேச்சுக்கு அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு லிபர்ட்டி இருக்குது. அவருக்கு லிபர்ட்டி இருக்கா இல்லையா? எனக்கு லிபர்ட்டி இருக்கா? ஏசாமி அவருடைய பிள்ளையாக மாறி இருக்காருன்னா அவர் என்னை மாற்றிருக்கிறார். அவருடைய கிருபையினால மாற்றிருக்கிறார். இஸ் மியர் கிரேஸ். அதாவது C.S. லூயிஸ் ஒரு புக் எழுதுகிற மியர் கிரேஸ்ன்ற சப்ஜெக்ட்டு. தயவுசெய்து சில புக்கெல்லாம் நிறையா பற்றி கிரேஸை பற்றி இருக்குது. கிரேப்பை பற்றியும் தவறான உபதேசங்கள் இருக்குது, கவனமாக கவனிக்கணும். வாங்க நம்ம ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு பையனுக்கு என்ன செஞ்சாங்களா, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க டிகிரி படிக்க. பெரிய பெரிய ஹார்வர்டில் எல்லாமே ஃப்ரீ. எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒன்றும் பே பண்ண வேண்டியதில்லை, அவன் நல்லா படிக்கணும். சாமி இலவசமாக அவருடைய பிள்ளைகளாக என்னை உங்களையும் மாற்றிருக்கிறார். இதுக்கு நான் செலவு பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னும் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கலாம், நம்மளை ஏன் கர்த்தர் கொண்டு வந்தார்? நான் என்ன புத்திசாலி? நான் என்னையே கேட்டுக்கங்க, நான் என்கிட்ட ஒன்றுமே நல்லதில்லை, கடவுளோட கிருபை தான் இருக்குது. நான் சில வேலைகள் யோசிச்சு பார்ப்பேன், நான் எப்படி கிறிஸ்தவனாக வந்துட்டேன், ஊழியத்தில் வேறு வந்து நிற்கிறேன். எப்படி நான் கடவுளை அறியாத காலங்களில் டெய்லி பட்டை தம்பி, பட்டை இல்லாத நாள் ஒரு நாள் கூட என்னை பார்க்க முடியாது. ஃபுல்லாக பட்டை, கோயில் குளம், ஒரே ஓட்டம் தான். எல்லாத்துக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு கிடப்பேன் நான் பாட்டுக்கு. எங்கெங்கே பார்த்தாலும் என்ன இன்னும் சொல்ல போகிறேன், பார்த்துங்க சொல்லுவாங்க, இந்த குட்டி பூசாரி வந்துட்டான்னு தான் சொல்லுவாங்க என்னைய. ஃபுல் பட்டை அடித்து, குங்குமம் வச்சு, சந்தனம் பூச்சி எல்லாம் வச்சு, கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சி எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்து நிற்கிறேன் எப்படியா? எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி வசனத்தை கிறிஸ்தவ பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. ஆண்டோட கிருபை. நீங்கள் நிறைய பேர் இயேசு ஏற்றிருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் 2வது தலைமுறையாக இருக்கிறீங்க, அதுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் நீங்களா ஆண்டோட பிள்ளையாக மாறலை, ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். இஃப் யூ சூஸ் இல்லை, ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் விரும்புகிறார், அவருக்கு பிரியமாக இருக்கணும். அது குறித்து நம்ம 2வது பேசுவோம். அதாவது ரட்சிப்பின் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கிருபை என்பதை புரிஞ்சுக்கணும். வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 2வது வாசம் என்னது, எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லுதுமா? வேதம் என்ன சொல்லுதுமா? வாசிப்போம். எனக்கு அதே வசனத்தை முதல் பகுதியை வாசிக்க மறுபடியும். விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம், இந்த விசுவாசத்தை எப்படி கொடுக்குன்னா, the faith is a channel. faith என்னதுமா? சேனல், வழி, வாய்க்கால், வழி. ஆண்டோட கிருபையா அவருடைய பிள்ளையா மாறுவதற்கு அவர் பயன்படுத்துகிற டூல் என்னதுங்க? விசுவாசத்தை எனக்குள்ளே கொடுக்குறாரு. அது கூட எப்படி இருக்கிறாரு, how we get receive, இந்த அன்பளிப்பை எப்படி பெறுகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த விசுவாசத்தை கூட அவர் அன்பளிப்பாக எனக்கு கொடுக்குறாரு. இது என்னோட திறமையும் கிடையாது. இந்த விசுவாசத்தை யார் போடுறா எனக்குள்ள? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு கிருபை தர்றார். இன்றைக்கி விதவிதமான விசுவாசம் இருக்குது. இந்த இடத்துல எல்லாரையும் விசுவாசம் தான் சொல்லிடுவாங்க. எல்லா ஃபெய்த்துமே விசுவாசம். இன்றைக்கி ஏத்திஸ்ட் கூட ஒரு ஃபெய்த் வரும் தெரியுமா உங்களுக்கு? ஏத்திஸ்ட் கூட என்ன கிடையாது, என்ன இருக்குது? கடவுள் இல்லைன்றது அவன் விசுவாசம். Atheist என்ன சொல்கிறான்? I don't believe in God. What do you mean by that? Do you have some belief? Definitely he has a belief. ஆக இந்த உலக வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விசுவாச கண்களை ஆண்டவர் திறக்கிறார். எனக்கு கிருபையாக என்னை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ரோப்பை விடுறாரு. அவர் கிருபையினால் விடுகிறது மாத்திரம் கிடையாது, எனக்கு சொல்கிறாரு, நான் கை விடும்போது என்ன செஞ்சோம், டைட்டை பிடிச்சிக்கோ. அது ஃபெய்த். இவன் நினச்சிருக்கலாமே, ஐயோ நான் ஏறும்போது விட்டுட்டானே எப்படி இருக்கும். ஆனால் நினைக்கிறான், இல்லை விடமாட்டான், கயிறு விட்டுட்டார். ஃபெய்த்தார். அவனுக்கு அந்த கயிறு மேலே விசுவாசம் இருக்கிறது போல எனக்கு அந்த கயிறு தான் விசுவாசம் மாதிரி இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே என்ன செய்கிறேன், நான் விசுவாசம் வைக்கிறேன். இது how we get receive the gift. இந்த அன்பளிப்பை எப்போ பெறுகிறோன்னு பார்க்குறோம். ஃபெய்த் இஸ் என்ன ஃபெய்த்துன்னு கேட்டுங்க. ஃபெய்த் இஸ் trusting completely in what Jesus has done on the cross, his death and burial and resurrection. போன வாரம் நான் உங்களோட போன மாதம் நான் பேசியிருக்கிறேன்.
இந்த விசுவாசம் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த பொன் மேலே, பொருள் மேலே, அந்த காரியங்கள் மேலே, இந்த காரியம் மேலே, அந்த மனுஷன் மேலே, இந்த மனுஷன் மேலே, இந்த சபை மேலே இருக்கக்கூடாது. இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்ற நபர் உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியத்தை விசுவாசிக்கணும். இது மட்டும்தான் உங்கள் விசுவாசத்தை ரட்சிப்பு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சிருக்காருமா? என்னுடைய பாவத்திற்காக அடக்கம் பண்ண, என்னுடைய பாவத்தை என்ன செஞ்சு சுத்திகரித்து மீண்டும் உயிர் தெழுந்திருக்கிறார். அதே போல் நானும் நீங்களும் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம் பாவத்துக்காக. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதல் என்ன லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உயிர்த்தெழுந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சத்தமாக சொல்லுவோம். எப்படி அவர் உயிரோடு இருக்கிறாரோ, எப்படி ஆதாம் நரகத்துக்கு போனான்னு போக மாட்டேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன். அதுதான் உயிர்த்தெழுதல். அதான் பரம நம்பிக்கை விசுவாசத்தில். ரட்சிக்கப்பட்டுட்டேன். எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன்? நரகத்தை ஆண்டவர்கிட்ட கூட இருப்பதற்கு. ஆண்டவர் எப்போ கொண்டு போக போகிறாருன்னு கேட்டால், அவர் என்னை சுத்திகரித்து அவருடைய பாவத்தில் கழுவி என்னை அவருடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நான் பாவத்துக்கு மரிச்சிருக்கிறேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். என்ன தெரியும், என் பாவம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு, முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு. அந்த பாவத்தோட நான் உயிர்த்தெழும்போது எப்படி வருவேன்? நான் புது மனுஷன் மகிமையின் சரீரத்தை உடையவனா. இயேசு உயிர்த்தெழும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் எனக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிமையின் சரீரம் காணப்படும். அந்த மகிமையின் சரீரத்தை உடையவனா தேவனோட மகிமையில் இருப்பேன். அங்கே சதா காலங்கள் அவரோட கூட இருப்பேன். நித்தியமாக அவரோட கூட காணப்படுவேன். அன்பான பிள்ளைகளை, ஆக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்ல செய்தியை நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி வந்திருக்கேன், லைக் a beggar receiving bread, we extend our empty hand. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி ஒரு பிச்சைக்காரன் கையில் நின்று ஆண்டவரே எனக்கு உதவிக்கு என்ன செய்யறான் கேட்குறானோ, அதே போல் நான் என்ன செய்யணும்னு கேட்டால், நான் பிச்சைக்காரனை போல் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இந்த வெள்ளையேற்பட்ட ரட்சிப்பு கொடுத்தது ஸ்தோத்திரம், I didn't bring anything, நான் ஒன்றுமே கொண்டு வரல சுவாமி. இந்த உலகத்தில் ஒரு காரியம், நான் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அலெக்சாண்டர் மரிக்கும்போது அறிவோட கேட்டிருப்பீங்க, அவர் அந்த ஒரு 30 சில்லற வயசில் 33 34 தான் மறைச்சார். கையை வெளியில் வைக்க சொல்லிட்டார். உலகம் முழுவதும் கிரேட் அலெக்சாண்டர் எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டார். கடைசியில் அவர் சொன்னார், என் கையை என்ன செஞ்சுருங்க, வெளியில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். நிறைய காசு இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு லாங்கஸ்ட் ஃபியூனல், தி காஸ்ட்லியஸ்ட் ஃபியூனல் யாருன்னா அலெக்சாண்டர் ஃபியூனல்னு சொல்லுவாங்க. அதை குறித்து நீங்கள் ரிசர்ச்சில் பண்ணி பாருங்கள் நெட்டில் போய். அவர் சொன்னார், why I want to put my hand out அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னாரா, இங்கே நிறையா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, யாரும் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. என்கிட்ட நிறையா கோடியாக சில்வர் இருந்துச்சு, கோல்டு அண்ட் சில்வர் இருந்துச்சு, அதால் என்னால் காமிக்க முடியல. மூணாவது சொன்னார், நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், நான் ஒன்றும் இல்லாமல் போக போகிறேன் அப்படின்னு சொன்னார்ன்ட்டு சொல்லுவாங்க. அன்பான பிள்ளைகளே, இங்கே இந்த பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சொத்தோ சுகமோ உங்கள்கிட்ட இருக்குன்னா கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க, கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் ஊழியத்தை பாருங்கள். ஆனால் ரட்சிப்பு உங்கள் பணத்தாலேயோ பொருளாலேயோ திறமைனாலேயோ எதனாலையும் வரல, கடவுளோட கிருபைனால. இஃப் யூ போஸ்ட் யுவர்செல்ஃப் யூ ஆர் குட் ஃபார் நத்திங். பவுல் அழகாக சொல்கிறார், பெருமை பாராட்டாத. ஆக நான் எப்படி வந்திருக்கிறேன், இந்த அன்பை பெற்றிருக்கேன். ஐ கேம் எம்டி ஹேண்டட், காட் who blessed me with all his blessing. அந்த வெறும் கையாக வரும்போது ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்காரோட மகனாக மாற்றிருக்கிறார். அன்பான பிள்ளை, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது தங்கம் கொடுக்க வேண்டாம், வெள்ளி கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் சிலுவையில். தட் இஸ் வாட் யுவர் ஃபேத் சப்போஸ் டு பி. இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார். இயேசு என் பாவத்துக்காக மரித்து இந்த உலகத்தை பாவத்தை சுத்திகரித்திருக்கிறார். அவர் மறுபடியும் உயிர்த்தெழும்போது எப்படி மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரம ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அது உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பது நீங்கள் தான் யோசிக்கணும். வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. அதே எபேசியர் 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவில் சிருஷ்டிக்கப்பட்டு செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளில் அவர் முன்னதாக, அதாவது நீங்கள் சொல்லலாம் ரட்சிக்கப்பட்ட நல்லது, அது ரட்சிப்பின் கனி. எங்கே பாருங்கள், நல்ல கிரியை செய்யணுமா? ஒரு மாமரத்தை வச்சுட்டோம், நல்லா இலத்தலையாக வந்திருக்குது, நம்ம கனி கொடுக்கணுமா வேணாமா? அதுதான் 10வது வசனம். அதுதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, ஃபெய்த் வித்தவுட் ஒர்க் டெட்ன்னு சொல்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் ரட்சிக்கப்படுவதற்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பின்பாக நான் கிரியை உள்ளவனாக காணப்படணும், நல்லவனாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஊழியத்துக்கு தாங்கணும், வைக்கணும், செய்யணும். அது ரெண்டாவது. நீங்கள் பாருங்கள், கடவுளை அறியாத காலங்களில் எவ்வளோ தூரம் போனீங்க கடவுளை தேடிக்கிட்டு, என்னென்ன கொடுத்தீங்க. ஒரு சகோதரர் வந்து சொல்கிறார், நல்ல வேலையா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நிறைய சடங்குலாம் முடிஞ்சு போச்சு, நிறைய செலவெல்லாம் மிஞ்சமாக போச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு மட்டும் வந்து இங்கே வந்து தூரமாக போக வேண்டியது கிடையாது, ஹோலி லேண்டுக்கும் போக வேண்டியது கிடையாது. நீங்கள் இருக்கிற இடம் தான் ஹோலி லேண்ட்.
எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுதான் ஆண்டவருடைய நாள் இல்லையா? சரி வாங்க, நேரம் ஆச்சு எனக்கு. ஆக நான் ஒன்று தான் சொல்லுவேன். எபேசியர் 1:11, எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது. ஆக எந்த விசுவாசம் என்பதுதான் நல்ல கவனமாக கவனிக்கணும். இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்டிங் இன் கம்ப்ளீட்லி, நாட் பார்ஷியலி, what Christ has done on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தது விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வானா 1 கொரிந்தியர் 12:3 எனக்காக வாசிங்க வேகமா. 1 கொரிந்தியர் 12:3. தேவன் பேசுகிற எவனும் சொல்ல மாட்டான் என்றும் அன்றி ஆண்டவரோட ஆவியானவர் உள்ள வருகிறார், கிருபையினாலே என்னை தேர்ந்தெடுக்கிறார், அவர் விசுவாசத்தை கொடுக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து நான் கர்த்தர்னு பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு கிருபையா ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படுகிறார். அந்த விசுவாசத்தினால யார் ஆவியானவர் இல்லாமல் யாரும் சொல்ல முடியுமா? அவன் டெட் பாடியை உயிராகணும் என்ன செஞ்சுருக்கணும்? ஆவியானவர் உள்ளே போகணும் இல்லையா? சரி வாங்க, நேரம் ஆச்சு. அடுத்த கதைக்கு வந்துடுவோம், 3வதுக்கு வந்துடுவோமா? வாங்க 3வது பகுதி வாசிங்க. அதே இந்த B8 வாசிப்போம், கடைசி பகுதி. இது யாரால் உண்டாகலப்பா? இது யாரும் நடக்கலை. பவுல் கிளியராக சொல்கிறாரு, ஐயா நீங்கள் நினைக்கிறீங்க நான் செஞ்சேன் நீங்கள் செஞ்சேன். ஏன் அப்படி பேசுகிறாருன்னு கேட்டால், யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் என்ன செஞ்சாங்க, நிறைய சடங்குகள் செஞ்சாங்க, பலிகளை கொடுத்தாங்க தேவாலயத்தில். அது மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பு என்பது பலி கொடுக்கறதுனாலையோ, சடங்குகள் செய்வதனாலையோ, சபைக்கு வருவதனாலையோ, பாட்டு பாடுறதுனாலையோ, இசைக்கறி வாசிக்கிறதுனாலையோ, அல்ல காணிக்க கொடுக்கறதுல இல்லையா. என்னோட ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் எப்படி செய்தார்? கிருபையினால அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சபையில் 2 விதமான உபதேசம் இருக்குது. சில திருச்சபை சொன்னீங்க ரட்சிப்பட்டீங்களா, படுத்த அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா, அதெல்லாம் செய்வீங்களான்னு கேட்பாங்க. ரட்சிப்பில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் அழகாக சொல்லுது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களால் உண்டானது அப்படின்னு. ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சிலர் நினைக்கிறாங்க அந்த ரட்சிப்பு இவங்க தான் செய்கிறாங்க. இதுதான் இன்னொரு கொள்கை இருக்குது, ஆர்மேனியனிசம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். என்ன இப்போ நான் கேல்வினிசம் பற்றி வசனம் சொல்கிறத கேல்வினிசம் பவுலினிசம் சொல்லுவாங்க. பாஸ்டர் தீமோத்தேயு சொல்வார். பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரட்சிப்பில் உங்கள் பங்களிப்பு என்ன இருக்குது, எவ்வளோமா? ரட்சிப்பில் என்னுடைய பங்களிப்பு எவ்வளோமா இருக்குது? ஆக இது ஓல் பேக்கேஜ். இது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையினால, அவர் இரக்கத்தினால ரட்சிப்பை கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் ஃப்ரம் அஸ். என்னால் நடக்கலை, என்னோடய திறமையெல்லாம் நடக்கலை, ஆண்டோட கிருபையினால, ஆண்டோட வழி நடத்ததுனால. ஆண்டவர் என்ன, இதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கத்தில் கோல்டன் சேன் ஆஃப் சால்வேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசியிருக்கோம். ஆக நீங்கள் நல்லா புரியணும் எனக்கு. ரட்சிப்பு பியூர்லி, ரட்சிப்பு என்பது யாருடையது? ஆண்டவருடைய 100க்கு 100 ஆண்டோடைய செய்கை, கிறிஸ்துவின் திருச்சபை. ஓகேவா? ஆக destroying all boasting, nothing, we did nothing to save ourselves. ஆக இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருப்போம்னா நாம் எந்த பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெருமை பாராட்ட வேண்டாம். ரட்சிப்பு ஆண்டோட கிருபை. எனக்கு உங்களுக்கு ஆண்டோட கிருபையை ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்ம எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது, அது மாத்திரம் கூட சொல்லும்போது சொல்கிறாரு, we did nothing to save ourselves. அது மாத்திரம் salvation divine, not human origin. இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டோடைய கான்செப்ட். ஆண்டவர் தம்முடைய மக்களை ரட்சிப்பதற்கு அவரே திட்டமிடுகிறார். பவுல் அதாவது ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அங்கே செய்கிறார். 3:15 அது 3வது அதிகாரம் புரோட்டோ, அதான் முதல் சுவிசேஷம்னு சொல்லுவோம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார். தெர் இஸ் கோயிங் டு பி ஸ்திரீயின் வித்து வரப்போகிறார். அவருடைய பாவத்தை என்ன செய்ய போகிறார்? கிரஷ் பண்ண போகிறார், பிசாசை உன்னை மீட்க போகிறார் என்று சொல்லி இருக்குது. ஆக இந்த நல்ல கால வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய திட்டம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு அவர் தேவனே செய்கிறாரே தவிர இதில் மனித ஈடுபாடு எப்படி இருக்குது புரிஞ்சுக்கணும். இதுதான் டோட்டல் டிப்ராவிட்டி. முழுமையாக நம்ம சீரழிஞ்சு போயிட்டோம். எங்கேயாச்சும் நல்லது செய்ய எனக்கு மனசு இருக்கா? சில வேலைகள் அழகாக, இது வீட்டில் அப்புறமா வாசிச்சு பாருங்கள். ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7 பவுல் அழகாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம், எனக்காக வாசிக்கலாம். ரோமர் 7 14-18 வரை வாசிக்கலாம், 19-20 கூட வாசிக்கலாம். வேணா வாசிக்கலாம், எனக்கு 17-18 வாசிங்களேன். ஆனல்ல நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது மாம்சத்தில் அறிந்திருக்கிறேன், விருப்பம் இருக்கிறது. என வேலை பல வேலை நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல. 18வது வசனம் 19 கூட, செய்யாமல்
என்னென்ன எனக்கு விருப்பம் இல்லையோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு உட்காந்து பாருங்களேன். நான் நல்லவனாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும், யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார் திட்டக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. உண்மைன்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஆசை தான் எனக்கு. ஆனால் என்னால் முடியல சில நேரங்கள். என்ன பண்ணுறது? என்ன செய்யுது? விருப்பம் இருக்குது, அதை விட இந்த அங்கங்கள் பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது. அது அழகாக அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிங்க. பவுல் அழகாக பேசிட்டு வர்றாரு. ஆக இன்றைக்கி நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட என்ன கிடையாது. வாசிக்கலாம் ஒரே ஒரு வேத பகுதியை. ரோமர் 3:27 கூட வாசிச்சிருங்க, வேகமாக முடிப்போம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாசத்தினால. அன்பான பிள்ளைகளே, நல்லது எங்கே பெருமை பாராட்டுறது? ஆண்டோட கிருபையினால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். எங்கே நான் பெருமை பாராட்டுறது? ஏன் பவுல் அங்கே பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தங்களை பெருமை பாராட்டுங்கன்னாங்க. இன்னும் கூட யூதர்கள் என்ன நினைச்சாங்க, எங்கள் தேவாலயம் இருக்குது, எங்கள் மோசை இருக்கிறாரு, எங்களுக்கு தோரா இருக்குது, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பவுல் அழகு சொல்கிறார், ஒன்றும் இல்லைப்பா. பெருமை பாராட்டுறது எங்கே இருக்குது? நீங்கள் பாரம்பரிய சபையில் வந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. பாரம்பரிய குடும்பத்தில் வந்திருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இருக்கிறார் அவங்களுக்குள்ள. நான் எம்டி மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் படிக்க பைபிள் காலேஜ் போயிருந்தேன். அவங்க ஒருத்தனை பார்த்தேன். அவன் என்னை கேட்டான், யூ ஆர் கிறிஸ்டியன், யூ ஆர் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். எனக்கு புரியல. எனக்கு என்ன சொன்னால், நான் கிறிஸ்தவன், நீ என்னது மனமாரி வந்து என்னடா இப்படி புதுசாக சொல்கிறானே. அப்போ எனக்கு புதுசு புரியலன்ற விட எனக்கு கோவம் வர இல்லை. என்னடா இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறையா பேர் பாரம்பரியம் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து கிறிஸ்தவம். என்னையா கிறிஸ்தவம்? ஏசுக்கு பிரியமாக வாழ இல்லைன்னா உன் கிறிஸ்தவம் குப்பையில். பேருக்கு வேணா பெட்டை போட்டுக்கிட்டு நான் அவன் இவன் சொல்லிட்டு இருக்கலாம். ஏசு கிறிஸ்து இல்லைன்னா அழகாக சொல்லுவாங்க, இஃப் அ மேன் born in a Christian family, இப்போ சொல்லுவாங்க, இஃப் அ மேன் born in any other family is still their family. அங்கே கிறிஸ்தவ அந்த ரிலிஜனை சார்ந்திருப்பான். But man born in a Christian family, but he doesn't have a Christ in their life, he is not at all a Christian. Let him go to church and do whatever he likes it. But Jesus is not there. Christianity is a religion when you have a relation with your master, your creator, who died for your sin. உங்களுக்கும் உங்கள் இயேசு கிறிஸ்துக்கும் உயிர் எப்படி தான் தெரியும்? உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படும். எனவே மேன்மை பாராட்டாதீங்க. கடைசியில் காரியம் முடிஞ்சு 9வது வசனம் வாசிக்க வேகமாக முடிப்போம். 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால். 2 காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன் வேகமாக, டைம் ஆயிடுச்சு. இந்த சால்வேஷன் பை ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரட்சிப்பு கிரியையினால அல்லது நான் செஞ்சதுனால, படித்ததுனால, செஞ்சதுனால இருக்குன்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி தான் இருப்பாங்க? பெரிய தலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெருமை பிடிச்சவனாக இருப்பான். ஆனால் பரலோகத்தில் யாரும் கிடையாது. பெருமை பிடிச்சவனுக்கு இடம் கிடைக்குதா இருக்கா இல்லையா? இஃப் சால்வேஷன் பை ஒர்க், ஹெவன் வுட் பி அ ஃபுல் ஆஃப் ப்ரவுட் பீப்புள். பரலோகத்தில் யார் இருப்பா? பணக்காரன். அங்கே போய் எல்லாம் பெருமை பாராட்டி அங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நான் அங்கே கொடுத்தேன், நான் இங்கே கொடுத்தேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன், அவ்வளோ செஞ்சுருக்கிறேன். சில வேலையில் பார்த்துருப்பீங்கன்னா, இந்த டேபிளில் கூட சில நேரங்கள் சேரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் எழுதி ஒட்டியிருக்கும். இந்த ஃபியூஸில் கூட 1-2 இருந்துச்சு, இப்போ பார்க்கல நான். சில ஒரு சின்னது வச்சுக்கிட்டு பேர் சொல்லணும், எங்கே பார்த்தாலும் பேர் சொல்லணும். பார்த்துருக்கீங்களா நம்ம டீமில்? எங்கள் அப்பா சொல்லுவார், கொடுக்குறது உலக்கு பால், உதைக்கிறது பல்லு போகணுவார். இந்த மாடு இருக்குல்ல, மாட்டை பால் கறக்கும்போது கொஞ்சம் தான் பால் கொடுக்குமா, ஆனால் எத்தும். இங்கே வர்றது, சபைக்கு வர்றது ஒன்றையாலும் உருப்படியாக பண்ணுறது கிடையாது. அந்த சண்டை போடுறது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன? யார் ரட்சித்தா? கடவுள் கொடுத்தார் உன்னைய. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அந்த சபை கடவுளோட பிள்ளைகளால் பயத்தோடு பக்தியோடு நடத்தணும். But we are saved for God's glory. யார் என்ன மனுஷன் தன்னை புகழக்கூடாதுன்னு யார்? அது ரிசல்ட் என்னன்னு கேட்டால், லெட் him be glorified. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். யாரை மாத்திரம்தான் கனப்படுத்தணும்? நானும் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன், நீங்களும் மகிமைப்படுத்துறீங்க. பாடும்போது, இசைக்கருவி வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நோக்கம் தான் நமக்கு. நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் சுவாமி. யாரும்மா இங்கே? யாரும்மா இந்த இடத்துல சபையில் முக்கியம்? யாரோட மகிமைப்படுத்துறது முக்கியம்? என்னை புகழ்ந்து பேசாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்டேஜில் எங்கேயுமே. எனக்கு தெரியாமல் பேசுங்க, அது உங்கள் பாடு. இந்த சபையில் கடவுளை மாத்திரம் மகிமைப்படுத்த போகிறோம். we all join together, only praise and glory his name, glorify his name. எந்த தனி மனிதனும் கெட்டவன். நல்லவனாக இருக்குன்னா 1-2 நல்லது செஞ்சுருப்பான். ஆனால் நல்லவன் எல்லா நேரத்தும் நல்லவன் கிடையாது. ஒருவரே நல்லவர், ஒருவருக்கே கனம், ஒருவருக்கே மகிமை ஒருத்தருக்கு. எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 காரியத்தை சொல்லிட்டு முடிக்கலாம். 3 காரியம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று, வேறு என்னன்னு கேட்டால் கிருபை மாத்திரம்.
எதன் மூலமாக ரட்சித்தார்? நான் விசுவாசத்தினால் மாத்திரம் ரட்சித்திருக்கிறார். கடைசியில் நான் என்னால் ரட்சிக்கப்படலை. எனவே மகிமை யாருக்கு மாத்திரம்? ஆண்டவருக்கு மாத்திரம். ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன்னு சொல்கிறத விட என்ன பண்ணலான்னு கேட்டீங்க, விசேஷமாக இந்த சபைக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் கையாக வாங்க. காலையில் வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இல்லை சுவாமி. இந்த வெறும் கை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை தாழ்த்துக்கிறேன்னு குறிக்குது. ஐ எம் ஹம்பிளிங் மை செல்ஃப் லார்ட். அதாவது ஏசாமி பேசும்போது மற்ற 5வது அதிகம் 3வது அதிகம் வாசிக்க வேண்டாம். புவர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆவியில் எளிமை உள்ளவன். என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்கப்பா? சரி, அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பேசும்போது அப்புறம் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்து வரும்போது, ஒவ்வொரு நாளும் வரும்போது எப்படி ஒரு பிச்சைக்கார ஆண்டோடைய சமூகத்தில் வர்றானோ, ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படி வந்து ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, என்னை வழி நடத்துங்க. எந்த பெருமையும் வரக்கூடாது. பிச்சைக்காரன் ஒவ்வொரு நாள் என்ன செய்வாமா? காலையில் எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு, ஐயா பிச்சை போடுங்க. அந்த வார்த்தை அதுதான் சொல்லுது. ஆர் யூ பெக்கர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? ஆர் யூ கம்மிங் வித் எம்ப்டி ஹேண்டட்? பெருமை, புகழ்ச்சி, நான் இவர். அன்பான பிள்ளைங்களை, நீங்கள் வெளியில் என்ன போஸ்டிங்கில் வேணால் இருங்க, கோடிக்கணக்கில் நீங்கள் காசு வச்சுருங்க, உள்ளே நுழையும் போது கம் எம்டி. சரண்டர் யுவர் லைஃப் டு காட். இந்த தாழ்மை வேணும். ஆக முடிச்சிருவோமா? கண்ணு முடிடுவோமா? வாங்க நம்ம ஜெபிக்கும். ஆண்டோடைய சமூகத்தை வரும்போது வெறும் கையோடு வாங்க, கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். ஸோ எனவே இந்த நல்ல வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு மாத்திரம் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த திருச்சபை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நாம் இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். என்னோட நீவு கிடையாது, எந்த மனிதனுடைய காரியமும் கிடையாது, கிறிஸ்து மாத்திரம், கிறிஸ்துவின் நாம மாத்திரம். எனவே கர்த்தர் ஆசீர்வதி. ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த விடைக்காய் நன்றி. உமது வார்த்தை கேட்பதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீரை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.